அன்பான திறன்பேசி ஆன்மீக நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். மகர ராசி நேயர்களே, உங்களை எல்லோரும் பரிதாபமான நிலையில் பார்ப்பார்கள். நீங்கள் பரிதாபமான நிலையில் இருப்பீர்கள். காரணம் என்னவென்றால், 7 நாடு சனி என்னை விட்டு விலகுகின்ற நேரம். எனக்கு பாதச்சனி என்ன சொல்லுவீங்க, அதை விட்டு விலகி போயிருந்தாலும் கூட இப்பொழுது வக்ர நிலையில் வருகிறது அந்த சனி பகவான். நீங்கள் செய்த தவறை சுட்டி காட்டுகின்ற நிலையில் இருப்பதால் இந்த நேரம்தான் எப்பொழுது ஒரு கிரகம் வக்கரமாகிறதோ அந்த நேரத்தில் உங்களுடைய கர்ம பதிவு சுட்டி காட்டப்படும். சாபங்கள் உள்ளே வரும். உங்களுடைய சாபக்கேட்டுக்கு நீங்கள் ஆளாகுவீர்கள். வக்ரம் என்று சொல்கின்ற வார்த்தை வரும்பொழுது அது எந்த சாரத்தில் செல்கிறதோ, எந்த கர்ம பதிவில் செய்கிறதோ அந்த கர்ம பதிவினுடைய பலனை நீங்கள் அனுபவித்தே தீருவீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய இயற்கையிலிருந்து மிகவும் மாற வைத்துவிடும். நீங்கள் அந்த இயற்கையை எதிர்த்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. காரணம், நீங்கள் அனைத்து விஷயத்திலும் ரொம்ப பக்குவமாக இருப்பீர்கள். மிகவும் உன்னதமான நிலையை தேடி செல்லக்கூடியவர்களாக இருப்பீர்கள். இருந்தாலும் இந்த மகர ராசியை சார்ந்தவர்கள், அந்த மகர ராசிக்கு உடையவர்கள் மிகவும் இந்த நேரம் அமைதியற்ற நிலையிலும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையில் இருப்பார்கள். இது உங்களை அச்சுறுத்துவதற்காக அல்ல. உங்களுக்கு 8 6 சென்றிருக்கின்றான். 6 8 10 12 எப்பொழுதுமே கிரகங்கள் செல்லும் பொழுது உங்களை ஒரு படாத பாடுபடுத்திவிடும். அதே சூரியனுக்கு அது திரிகோண ஸ்தானத்தில் இருந்தாலும் கூட, ஆனால் இந்த வீட்டிற்கு அது 6ஆம் இடத்தில் இருக்கிறது. உங்களை கடங்காரனாவோ அல்லது நோய் உடையவர்களாவோ, மனநோயோ அல்லது கடன் நோயோ உங்களுக்கு கொடுத்தே தீரும். ஆகையினால் நீங்கள் அதிலிருந்து தப்ப முடியாது. காரணம், இந்த ராசியில் சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் செவ்வாவுடைய நட்சத்திரமும் சென்று கொண்டிருக்கிறது. இது சரராசியாகவும் இருக்கிறது. சிறுசாக இருக்கிறது பெருசாக எடுத்துகிட்டு போயிடும். இவர்கள் எப்பொழுதுமே எந்த ஒரு விஷயத்தையும் உயர்ந்த நிலையிலேயே யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கக்கூடியவர்களுக்கு 8 6க்கு போனதுனால சர்வசாதாரணமாக சட்டத்திட்டங்களுக்குள்ளே மாட்டி உங்களை கொண்டுட்டு போய் சட்ட சிக்கலில் இழுத்து விடும். அப்படிப்பட்ட சட்ட சிக்கலில் இழுத்து விடுகின்ற தருவாயில் நீங்கள் இருப்பதால், அந்த ராசிக்கு உடைய சாரத்தில் 5இல் இருப்பதால் நினைத்தால் நீங்களே தப்பிச்சிடலாம். ஆனாலும் இப்போ வக்ர நிலையில் இருக்கும்போது, சாதாரண நிலையில் செல்லும்போது ராசியின் அதிபதி செயல்படும். வக்ர நிலையில் செல்லும்போது ராசி அதிபதி யாருடைய கர்ம பதிவில் செல்கிறாரோ அந்த கர்ம பதிவை செயல்படுத்தும். அந்த கர்ம பதிவில்தான் அந்த சூரியனும் அந்த சந்திரனும், அதாவது உத்திராடம், திருவோணம், அங்கே அபிஜித்து என்ற ஒரு நட்சத்திரம் இருக்கிறது, அவிட்டம், இந்த 3 பேருமே மிகவும் சூரியனுடைய பார்வை 8 அந்த இடத்திற்கு 6இல் இருப்பதால் மிகவும் சிக்கலான சூழ்நிலையில், சட்டத்திட்டங்களுக்கு உட்படக்கூடிய சூழ்நிலையிலும் எலும்பு சம்பந்தமான நோய், பல்வலி, பல் சம்பந்தமான பிரச்சனை, பெரியவர்களுடைய மூத்தவர்களுடைய இவர்களுக்கு இயற்கையான ஒரு குணம், நல்ல மதிப்புள்ளவர்கள் இவர்களுக்கு மிக சாதாரணமாக தெரிவார்கள். எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இவர்கள் சற்று அவர்களை தாழ்ந்த மனப்பான்மையில் தான் பார்ப்பார்கள். அப்படி பார்த்ததன் விளைவாக தான் இன்று 8 6இல் செல்லும்போது அவர்கள் சொன்ன நல்ல விஷயங்கள் எல்லாம் இன்று செயலுக்கு வந்து நிற்கும். ஆனால் இவர்கள் வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருப்பதாலும், கஷ்டத்தில் அகப்பட்டு கொண்ட நிலையில் இருப்பதாலும் எதுவும் சொல்ல முடியாத நிலையில் மகர ராசி நேயர்கள் இன்று இருப்பார்கள். ஏனென்றால் அது அந்த ராசிக்கு 12ஆம் சாரத்திலுடைய அந்த ராசி அதிபதி செல்கிறார். அது மட்டுமில்லாத அதற்கு தைரியம் குடிக்க ராசியில் ராகு பகவான் இருக்கின்றார். அவர் அந்த வீட்டிற்கு சரராசிக்கு 9ஆம் அதிபதி தான் பாதகாதிபதி. அப்படி 9ஆம் அதிபதி என்ற புதனுடைய சாரத்தில் தான் அந்த ராகு சென்று கொண்டிருக்கார். ஆகையினால் கூட பிறந்தவர்கள், தாய் தந்தையரை சார்ந்தவர்கள், பொதுவாக தந்தையை சார்ந்தவர்கள் மூலமாக பிரச்சனை வரும். உங்களுடைய வெகு தூர பயணங்கள் சென்று அங்கே தரிசனம் செய்து வெளியூர் தங்கி வருவது உங்களுக்கு சிறப்பை தரும். அப்படிப்பட்ட வாய்ப்பு தான் வரும். எல்லோரும் இருந்து எல்லாத்தையும் இழந்து வேறு இடத்துக்கு சென்று வருவதனால்
உங்கள் மனதுக்கு அமைதி தரும். அந்த மிதுன ராசியில் அந்த சூரியன் இருக்கிறது 8 குடையவன். ஆகையினால் அதே 6ஆம் அதிபதியும் அவனாக இருக்கின்றான். ஆகையினால் சனியுடன் திரிகோணத்தில் இருப்பதனால் அது ஒரு சுபநிலையை தரும் என்றாலும் அவன் செல்லும் ராசி அதிபதி அந்த நட்சத்திர அதிபதி குரு பகவான் அந்த ராசிக்கு 12இல் இருக்கிறார். ஆகையினால் ஒட்டுமொத்தமாக இந்த மகர ராசி நேயர்கள் இன்று ஒரு எலிப்பறியில் எலி மாட்டிக்கொண்டிருப்பது போல் சூழ்நிலையில் இருப்பீர்கள். இந்த இடத்திலிருந்து தர்மத்தின் மூலம்தான் நீங்கள் தப்பிக்க முடியுமே தவிர அதர்மத்தின் மூலமாக தப்பிக்கவே முடியாது. காரணம், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் சிக்கி கொண்டு இருப்பீர்கள். இந்த மாதம் கடந்து செல்லும்போது சூரியன் ராகுவின் சாரத்தில் செல்வார். அப்படி செல்லும்போது இந்த சூரிய நட்சத்திரம், சந்திர நட்சத்திரம், செவ்வாய் நட்சத்திரம் கொண்ட இந்த மகர ராசினியர்கள் சிக்கிக்கொள்வார்கள். கர்ம பதிவிலும் சிக்கிக்கொள்வார்கள். புதிய கர்ம பதிவுகள் வந்து உங்களை வாட்டுவது போல் இருந்தாலும் இது இன்றைய காலத்தில் செய்ததில்லை, முன்னோர்கள் செய்ததும் உங்களுடைய முன் ஜென்மத்தில் செய்ததும் தான் இப்பொழுது பிடித்து உங்களை வாட்டப் போகிறது. ஆகையினால் சாபக்கேடுகளும் பாவத்துக்கான அறிகுறிகளையும் உங்களை எடுத்து செல்லும். வீட்டில் படுத்தால் தூக்கம் வராது. தூங்கினாலும் தனக்குத்தானே ஒரு ஒரு அப்படியே மிரண்டி எழுந்திருக்கிற ஒரு தன்மை வரும். கனவுகள் வரும். நிறைய பிரச்சனைகளை உங்களுக்கு நீங்களே சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆகையினால் மிகவும் கவனமாக இருந்து இயற்கையின் துணையோடு சிறப்பாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளர்க.